அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பாடம் மொழிப்பயிற்சி 2 மதிப்பெண் வினாக்கள். இயல் 1 முதல் 8 வரை உள்ள மொழிப்பயிற்சி 2 மதிப்பெண் வினாக்கள். இந்த வினாக்கள் வினாத்தாள்களில் 22 முதல் 30 வினா எண் வரை இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த 2 மதிப்பெண் வினாக்கள் தான் நாம் இப்போ இங்கே காணப்போகிறோம். சரியா? அதாவது மொழிப்பயிற்சி வினாக்கள் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பல விதமான மொழிப்பயிற்சி வினாக்கள் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. அது பார்த்திங்கன்னா உங்களது அந்த விடை குறிப்பில் பார்த்திங்கன்னா அந்த வினாவாரியாக இருக்கக்கூடிய மொழிப்பயிற்சிகளில் எது மாதிரியான மொழிப்பயிற்சிகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 9 வினாக்கள் கேட்கப்படும். அந்த 9 வினாக்களில் நம்ம 7 வினாக்களுக்கு விடையளிக்கணும். சரிங்களா? அந்த 9 வகையான அந்த 9 வினாக்களும் சரிங்களா எந்தெந்த வகைகளில் இருக்கக்கூடிய மொழிப்பயிற்சி வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு விடை குறிப்பில் முதல் பக்கத்தில் அந்த கொடுத்துருக்காங்க இண்டெக்ஸ் பேஜில். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது நம்ம பார்த்திங்கன்னா புத்தக மொழிப்பயிற்சி 2 மதிப்பெண் வினாக்கள் நமக்கு பார்த்திங்கன்னா புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மொழிப்பயிற்சி வினாக்கள் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதிகபட்சமாக நமக்கு பார்த்திங்கன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் கேட்க போகிறாங்க. 1 or 2 பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் இதிலேருந்து கேட்கலாம். அது ஒளிமரபு வினைமரபு இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து கேட்கலாம். சரிங்களா? தொகுப்பு பெயர்கள் இந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? ஆக நமக்கு அதிகமாக புத்தக அந்த வினாக்களை மொழிப்பயிற்சி வினாக்களை நம்ம தரவு பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இயல் 1ல் உவமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக. உவமை தொடர்கள் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு சொல்கிறது, ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிடுவதற்கு பெயர் தான் உவமை. சரிங்களா? அப்படி ஒப்பிட்டு சொல்லக்கூடியதை நாம் என்ன பண்ணணும், சொற்றொடரில் அமைத்தும் எழுதணும். சரிங்களா? அதுக்கான பொருளையும் அதை பார்த்திங்கன்னா நம் உணர்ந்து கொண்ட அந்த பொருளையும் சேர்த்து நம்ம சொற்றொடரில் அமைத்து எழுத வேண்டும். அதற்குத்தான் இந்த உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன்று, தாமரை இலை நீர் போல. இப்போ தாமரை இலை நீர் பார்த்திங்கன்னா தண்ணியோடு பட்டும் படாமலும் இருக்கும். அதான் பட்டும் படாமல் வாழ்தல். 2 பேரும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இருவரும் தாமரை இலை நீர் போல் வாழ்கின்றனர் அப்படின்னா 2 பேருக்குள்ள ஒன்றும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? பயனின்றி வாழ்தல். இதுக்கு தான் மாற்று கருத்து உடையவரிடம் உறவாடும் போது தாமரை இலை நீர் போல பழக வேண்டும். சரிங்களா? இதுக்கு நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். இருவரும் தாமரை இலை நீர் போல பட்டும் படாமல் அந்த ஒட்டி உறவாடாமல் வாழ்கின்றனர் அந்த மாதிரி கூட எழுதலாம். ஆனால் அந்த உவமை தொடருக்கு பொருத்தமானதாக நாம் எழுதணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? கிணற்று தவளை போல. கிணற்று தவளைங்கிறது பார்த்திங்கன்னா வெளி உலகம் தெரியாது, அந்த தவளைக்கு அதுதான் உலகங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதான் உலக அறிவின்மை. சரிங்களா? அதனால் பள்ளிக்கூடங்களில் பயிலும்போது பாட புத்தகங்களை மட்டும் படித்து கிணற்று தவளை போல அல்லாமல் அவ்வப்போது நூலகங்களுக்கு செல்ல வேண்டும். நூலகத்தில் போனோம்னு சொன்னால் இப்போ நம்ம பாட புத்தகம் அப்படின்னு சொன்னால் நம்ம வகுப்புக்கான பாட புத்தகத்தை மட்டும்தான் நம்ம படிச்சிருப்போம். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் அந்த மாதிரியும் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி அந்த மாதிரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி அந்தந்த வகுப்புகளுக்கு அந்தந்த பாடங்களை மட்டும் படித்து கொண்டு இருப்பது பார்த்திங்கன்னா கிணற்று தவளையை போன்றது. இப்போ நூலகத்துக்கு போனோம்னா உலகம் சார்ந்த அனைத்து வகையான புத்தகங்களும் அங்கே இடம்பெற்றிருக்கும். அப்போ நாம் அனைத்தையுமே நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சரிங்களா? அதான் கிணற்று தவளை போல் வெளி உலகம் தெரியாமல் இருக்காமல் நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் எப்படிப்பட்டது? பகை. அப்போது எதிரிகளாக வாழக்கூடியது. சரிங்களா? நம் உடன் பிறந்தவர்களிடம் எலியும் பூனை போல் எப்போதும் சண்டையிடாமல் அன்பாக நடப்பது அழகு. இந்த மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லலாம். அவன் இருவரும் பார்த்திங்கன்னா ஏன் பேசிக்க 2 பேரும் எதிரிகளாக எலியும் பூனை போல் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த பழமொழிக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அச்சாணி இல்லாத தேர் போல. அச்சாணி இல்லாத தேர் என்ன பண்ணும்? தேர்னாவே அச்சாணி இருக்கணும். சக்கரம் சுழல வேண்டும் என்றால் அச்சாணி ரொம்ப முக்கியம். இப்போ அச்சாணி இல்லைன்னு சொன்னால் அந்த எப்போ வேணாலும் அந்த சக்கரம் என்ன பண்ணும்? கலண்டு கீழே விழுந்துடும். அப்போது அச்சாணி இல்லாத தேர் போல, வலிமையான வழிகாட்டி இல்லாததை போல். சரிங்களா? ஒரு இலக்கை அடைவதற்கான முயற்சியும் பயிற்சியும் இன்றி
செயலை தொடர்வது அச்சாணி இல்லாத தேர் போல ஆகிவிடும். முயற்சியும் பயிற்சியும் இருக்கணும், சரிங்களா? அப்போது அந்த முயற்சியும் பயிற்சியும் இருந்துச்சுன்னா தான் நாம் ஒரு இலக்கை அடைய முடியும், அந்த மாதிரி, சரிங்களா? அதே மாதிரி ஆசிரியர் இல்லாத வகுப்பறை அச்சாணி இல்லாத தேர் போல அப்படி சொல்லலாம், சரிங்களா? இந்த குடும்பத்தில் உள்ள ஏழை குடும்பம், இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது பெற்றோரை இழந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அச்சாறு இல்லாத தேர் போல ஆதரவற்று இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? மொத்தத்தில் பொருத்தமானதாக இருக்கணும், சரிங்களா? உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அதாவது வெளிப்படையாக தெளிவாக. மரத்தில் இருக்கக்கூடிய கனி நமக்கு எட்டாத ஒன்று, சரிங்களா? அப்போ கைக்கு கிடைத்தது வந்து பார்த்திங்கன்னா கையில் எப்பொழுதும் இருக்கக்கூடியது, எப்படின்னாலும் நம்மளுக்கு கிடைச்சிச்சின்னு அப்படின்னு அர்த்தம், கான்ஃபிடென்ட். அந்த மாதிரி எங்கள் தமிழாசிரியர் இலக்கணம் நடத்தும் போது சொல்லும் விளக்கங்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்கும், சரிங்களா? அப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக எழுதலாம், தப்பு கிடையாது, சரிங்களா? கூடுதல் உவமை தொடர்கள் அதை பார்த்துக்குங்க. பசுமரத்தாணி போல் அப்படின்னா தெளிவாக ஆசிரியர் நடத்தின இலக்கணம் எனக்கு பசுமரத்தாணி போல பதிந்தது. மடை திறந்த வெள்ளம் போல வேகமாக, அதாவது தீப்பிடித்தவுடன் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கட்டடங்களில் இருந்து அடுக்குமாடி குடியிருப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து மடை திறந்த வெள்ளம் போல வெளியேறினர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா திரையரங்குகளில் திரைப்படம் முடிந்தவுடன் மக்கள் மடை திறந்த வெள்ளம் போல் வெளியேறினர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதுக்கு ரிலவெண்ட்டான இதாக எழுதிக்கணும். அடியற்ற மரம் போல வலுவிழந்தது. அடியற்ற மரம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெற்றோரை இழந்த குழந்தைகள் அடியற்ற மரம் போல அதாவது வலுவிழந்து இருக்கின்றன, அந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு பொருத்தமானது தெரிஞ்சாலும் எழுதிக்கலாம். கல்மேல் எழுத்து போல அழியாமல், கல்மேல் எழுதப்பட்ட எழுத்து காலங்காலமாக, கல்வெட்டு எழுத்துக்கள் என்றும் அழியாது. ஆமாம் தானே? கல்லில் எழுத்துன எழுத்து எப்பவுமே அழியாது. ஆசிரியர் நடத்தின பாடம் கல்மேல் எழுத்து போல் என் மனதில் பதிந்ததுன்னு சொல்லலாம். நகமும் சதையும் போல இணை பிரியாமை, நானும் என் நண்பனும் எப்பொழுதும் நகமும் சதையும் போல் இணை பிரியாமல் இருப்போம், அல்லது நானும் என் சகோதரனும், நானும் என் தோழியும், நானும் என் சகோதரியும், இப்படி சொல்லலாம், சரிங்களா? அந்த மாதிரி நகமும் சதையும் போல் எப்பொழுதும் இணை பிரியாமல் இருப்போம். அடுத்தடுத்து காட்டும் பளிங்கு போல வெளிப்படுத்து, அடுத்தடுத்து, அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படி வெளிப்படையாக காட்டக்கூடியது, சரிங்களா? அடுத்தடுத்து காட்டக்கூடிய அந்த பளிங்கு மாதிரி நம் வாழ்க்கை தெளிவானதாக இருக்கக்கூடியது சொல்லலாம். இலவு காத்து கிளி போல ஏமாற்றம் அடைதல், எப்பொழுதுமே ஒன்றை எதிர்பார்த்து காத்திருந்து நமக்கு கிடைக்காவிட்டால் இலவு காத்து கிளி போல் ஏமாந்து போனோம், அந்த மாதிரி சொல்கிறது. அமைதி, அலை ஓய்ந்த கடல் போல, எப்படி அலையானது எப்போதுமே ஓயாது அடித்து கொண்டே இருக்கும், சரிங்களா? இப்போ மழையானது இரவு முழுவதும் பொழிந்து கொண்டே இருந்தது, அலை ஓய்ந்த கடலை போல் அமைதியாகிவிட்டது, புயலுக்கு பின் அமைதி, இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். இஞ்சி தின்ற குரங்கு போல விழித்தல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எழுதியவுடன் ஆசிரியர் கண்டுபிடித்து விட்டார். நான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டவுடன் வந்து இஞ்சி தின்ற குரங்கை போல் முழித்தான் அப்படின்னு சொல்லலாம். திருடன் அகப்பட்டவுடன் இஞ்சி தின்ற குரங்கை போல் விழித்தான் அப்படின்னு சொல்லலாம், விழித்தான், சரிங்களா? அந்த மாதிரி சொல்லலாம். ஆமாம். கயிறற்ற பட்டம் போல தவித்தல், வேதனை, ஆதரவின்மை, இந்த மாதிரி எதிர் வேணாலும் சொல்லலாம். கயிறற்ற பட்டம் போல் ஆகிவிட்டது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? கயிறு அறுந்து போச்சுன்னா அந்த பட்டம் எங்கே வேணாலும் பறந்து போய் எங்கே வேணாலும் சிக்கி கிடக்கும், சரிங்களா? அதுக்கு ரிலவெண்ட்டாக எழுதலாம், சரிங்களா? அடுத்தது அந்தாதி தொடரால் கவித்துவமாக்குக. அந்தாதி தொடர்னா தெரியலைங்களா? அந்தாதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தம்னா இறுதி, ஆதினா முதல், இறுதி எழுத்தோ அடியோ சீரோ அடுத்த அடியில் முதலாவதாக வைத்து தொடரக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தாதி தொடர் அவனு சொல்லுவாங்க, சரிங்களா? குழந்தையை கொஞ்சம் தாயின் குரலில் உயிரின் ஒளி, இங்கே தாயின் குரலில் முடியுதுல, அந்தம் அப்படின்னு சொன்னால் இறுதி, ஆதினா முதல், ஒவ்வொரு அடியிலும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடுத்த அடியில் முதலாவதாக வைத்து தொடுக்கப்படக்கூடியது தான் அந்தாதி என்று சொல்வார்கள், சரிங்களா? அதே மாதிரி உயிரின் ஒளி, அந்த உயிரின் ஒளியை வந்துருச்சுங்களா? உணர்வின் பிரதிபலிப்பே உள்ளத்தின் வெளிப்பாடு, இந்த மாதிரி அடுத்த வழியை வச்சு தொடுக்கக்கூடியது, சரிங்களா? மறைந்திருக்கும் தமிழறிஞர்களை கண்டுபிடிக்கவும், இதான் உங்களுக்கே தெரியும். கவிஞர் ஈற்றில் சொல்லலாம், அணிகலன் செய்யலாம், அதெல்லாம் உங்களுக்கு இந்த கவி அப்படிங்கிறது, கவிஞர் ஈற்று இரு சொல்லால் அணிகலன் செய்யலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈற்று இரு சொற்கள் மணி, அதில் வந்து அணிகலன் அப்படிங்கிறது செய்யலாம். அப்போது கவிஞர்களுக்கு அந்த இதுக்கு கவின்னு போட்டாச்சு, மணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அணிகலன் செய்யக்கூடியது, அதனால் கவிமணி. தமிழறிஞர் முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம், மறை அப்படிங்கிறது மறைத்தல், சரிங்களா? தமிழ் அறிஞர், மறைமலை அடிகள். தாய்மொழி ஈற்றிரு எழுத்துக்கள் வெளிச்சம் தரும்,
அப்புறம் தாய்மொழிங்கிறது தமிழ். ஈற்றிரு சொற்கள் வெளிச்சம்ங்கிறது ஒளி தான் வெளிச்சம் தரும். அப்போ அந்த ஒளி தமிழ் ஒளி. சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம். சிறுகதை ஆசிரியர் நவீனம்ங்கிறதுக்கு புதுமை. அப்போது சிறுகதை ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா புதுமை பித்தன். முன்னெழுத்து அரசன் பின்னெழுத்து தமிழ் மாதம். கோனா அரசன். தைங்கிறது தமிழ் மாதத்தில் ஒன்று. சரிங்களா? அடுத்தது கூடுதல் வினாக்கள். பொருள் வேறுபாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறம்ங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய அந்த வல்லினர் அறம் அப்படிங்கிறதுனா தர்மம் நீதி அப்படின்னு சொல்கிறது. அறம்னா ஒரு கருவி, அறுப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி. குறை அப்படிங்கிறது வல்லினரை அப்படின்னா குறைத்தல், குறைவு, சுருக்குதல் அப்படின்னு அர்த்தம். குறைனா நாய் குறைக்கிறது. வளம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வளமையை குறிக்கும். நல்ல செழிப்பாக வாழக்கூடிய வளமையை குறிக்கும், அழகை குறிக்கும். வளம் அப்படின்னா வளம் வருதல், சுற்றுதல், வலப்பக்கம் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா களம். முதல் லகரம் வந்து பார்த்திங்கன்னா பொது லகரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பொது லகரம் களம்ங்கிறது வந்து இடம், பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். போர்க்களம், இடம், போர்க்களம். களம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது. முதல் லகரம் வந்து கப்பல், களம்னா கப்பல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம். கிளிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பறவை. கிளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து பொது லகரம் லீ வந்து பார்த்திங்கன்னா பறவை குறிக்கும். ரெண்டாவது இருக்கக்கூடிய முதல் லகரம் வந்து பார்த்திங்கன்னா அச்சம், பயம் அப்படி குறிக்கும். என்றால் அப்படிங்கிறது இல்லு வந்து பார்த்திங்கன்னா பெண்பாலை குறிக்கும். இன்று அஷ்டமி நாளை நவமி என்றால் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறான்னு அர்த்தம். என்றால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி நவமி என்றால் என்ன, என்றால் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆணை, மூணு சொல்லினை ஆணைனாவே கட்டளை தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது சொல்லினை ஆணைன்னா யானையை குறிக்கும். போனால்ங்கிறது அது ஏற்கனவே நான் சொன்னேன். முதல் அந்த பொதுலகர இல்லு வந்து பெண்பாலை குறிக்கும். தலைவி தலைவனை நினைத்து மெலிந்து போனால் அப்படிங்கிறது சொல்ல போனால், நான் சொல்ல போனால், அங்கே போனால் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி. மழை, சிறப்புழை அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நீர் தான். அதில் பெய்யக்கூடிய மழை, குளிர்ச்சி, மேகம் அப்படின்னு சொல்லலாம். மலை அப்படிங்கிறது முதல் லகரம். குன்று, பொறுப்பு, வெறுப்பு, சிகரம். குன்று, பொறுப்பு, வெறுப்பு, சிகரம் எல்லாமே ஒரே பொருளை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இதுதான் முதல் இயல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இயலில் வந்து பார்த்திங்கன்னா மைங்குழி சொற்களை உடைய தொடரில் ரெண்டாவது இயல் 2 மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்துள்ளதுங்க. மயங்கொலினா தெரியும் உங்களுக்கு. மயங்கொலி அப்படிங்கிறதுனா லகர வேறுபாடு இருந்து எழுதக்கூடியது தான் மயங்கொலின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆமாம். விளை அப்படின்னு சொல்லக்கூடியது. விளை அப்படின்னா கட்டணம். விளை அப்படின்னா சொல்ல விளைதல், விளைச்சல். அப்புறம் விளை அப்படின்னா விருப்பம், தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்க. அதாவது கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததால் தானியங்களின் விலை குறையாமல் இருக்க ஏற்றுமதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விளைவதாக அரசு அறிவித்தது. கார் பருவத்தில் அப்படின்னா மழை காலத்தில் நன்றாக விளைச்சல் விளைந்திருக்க காரணத்தினால தானியங்களை விலை குறையாமல் இருக்க ஏற்றுமதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விளைவதாக அரசு அறிவித்தது. இதை போலவே தலைனாவே உறுப்பு. தலை அப்படின்னாவே கட்டு, சங்கிலி, இடு, விலங்கிடு அப்படின்னு அர்த்தம். தலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தழை, சிறப்புழை வந்து தாவரத்தினுடைய இலைதலைகள் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த தாவர உறுப்பு. தலைப்பட்டு இருந்தனா கட்டப்பட்டு இருந்த மாடு அவ்வப்போது தலையை அசைத்து தலையை தின்றது. தலையைன்னா அப்படி அசைத்து தலையை அப்படின்னா இலைதலைகளை தின்றது. கலை அப்படிங்கிறது கலைன்னா வித்தை, கலைந்து போதல். அதாவது கலைங்கிறது, அப்புறம் கலை அப்படிங்கிறது தேவையற்ற புல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முகத்தின் ஒளி. கலை அப்படிங்கிறது வித்தையை சொல்லலாம், கலைந்து போதலை சொல்லலாம். மக்கள் கூட்டம் கலைந்து செல்லுதல் அந்த மாதிரி சொல்லலாம். கலை அப்படிங்கிறது தேவையற்ற புல்லை நீக்குதல். அப்புறம் வந்து முகத்தில் இருக்கக்கூடிய கலையை சொல்லலாம். கலையான முகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நல்ல கலையான முகம் அப்படிங்கிறதுக்கு இந்த லை தான் போடணும். சரிங்களா? முதலை வந்து முதல் லகர அந்த லை, முதல் லகர லை வந்து பார்த்திங்கன்னா வித்தையை குறிக்கும், கலைந்து செல்லுதலை குறிக்கும். ரெண்டாவது பொது லகர லை வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற புள்ளையும் அல்லது முகத்தினுடைய கலையான முகம் கொண்ட பெண்ணுன்னு சொல்லி குறிக்கும். அடுத்தது கலை அப்படின்னு சொன்னால் மூங்கில். கலைக்காட்டில் கலைமான் கலையை மேய்ந்தது. கலை அப்படிங்கிறது மூங்கில் காட்டு. சரிங்களா? அப்போ மூங்கில் காட்டில் கலைமான் வந்து கலைகளை அப்படின்னா தேவையான பொருட்களை மேய்ந்தது. அப்புறம் வந்து இன்னொன்று கூட சொல்லலாம், கலையான முகம் கொண்ட பெண் கலையில் ஏறி ஆடியதும் கலைதான் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அலை 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 அப்படின்னாவே கடல் அலை, அலைந்து திரிதல். அலை அப்படின்னா தயிர், பிசை, புற்று, நண்டு அப்படிங்கிறது சொல்லலாம். அலை அப்படின்னா சிறப்புலை அலைனாவே அழைத்தல், கூப்பிடுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அதான் அலைகடலில் அலைகளை பிடிக்க அமுதன் தன் நண்பன் முகிலனை அழைத்தான். அடுத்தது புதிர்கேற்ற விடையை அறிக. அடைமழை பெய்து அடுத்த நாள் படைப்படையாய் வந்ததாம் பரங்கி நாட்டு விமானம், எதிரி சுடாமலேயே இறகொடிந்து இறந்ததாம். என்ன விடை? ஈசல். அடைமழை மழை பெஞ்சிச்சுனாவே ஈசல் வரும். அப்போ ஈசல் என்ன பண்ணும், நிறைய பறந்து பறந்து வரும். வந்துட்டு என்ன பண்ணும், அது உடனே பறந்துக்கிட்டே இருக்கிறது டக்குன்னு இறகு கீழே ஒடிஞ்சு விழுந்து கீழே விழுந்துடும். அப்புறம் அப்படியே இறந்து போயிடும். ஒரு நாள் தான் ஈசலுக்குனுடைய ஆயுள் காலம். அதான் ஈசல். தண்ணீரும் மழையும் இல்லாமல் பயிர் பச்சையாய் இருக்கிறது, பாக்கு வெற்றிலை போடாமல் வாய் சிவப்பாய் இருக்கிறது. என்ன? கிளி. முதுகெல்லாமே பார்த்திங்கன்னா அதனுடைய எல்லாமே பச்சையாக தான் இருக்கும். மூக்கு மட்டும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இல்லைங்களா? அதைத்தான் சொல்கிறாங்க. அடுத்தது இயல் 3, வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுகள். வல்லினமைகள் பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் கீழே வகுப்புகளையே படிச்சிருந்துருப்பீங்க. எங்கெங்கே பார்த்திங்கன்னா காசா தப்பா வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? இங்கே பாருங்கள். என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய தலைமுறை மீது தான். அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை போல எதிர்கொண்டு தீர்ப்பார்கள். என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய வரக்கூடாது, புதிய தலைமுறை அப்படிங்கிறது வரக்கூடாது, புதிய தலைமுறை மீது தான். அவர்கள் ஈறுகட்ட எதிர்மறை அப்படிங்கிறது நெடில் வந்துச்சுனாவே அங்கே வல்லினம் மிகும். எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை, இரண்டாம் வேற்றுமை விரி, சிங்கத்தை போல எதிர்கொண்டு தீர்ப்பார்கள். அதே போல தான் அடுத்தது பாருங்கள். எத்தனை முறை நீ மற்றவர்கள் முன்னேறி செல்வதை கண்டு ஒன்றும் செய்வதறியாது நம்பிக்கையின்றி துன்புறுவாய். அதில் முன்னேறி இச்சு வினையச்சத்தின் பின் வல்லினமிகும். முன்னேறி வரக்கூடிய இடத்துல வல்லினமிகும். அதாவது செல்வத்தி நைங்கிறது இரண்டாம் வேற்றுமை விரி, வெளிப்பட்டு வந்திருக்குது, அங்கே வலிமிகும். அதே போல் நம்பிக்கையின்றி வினையச்சத்தின் பின் வல்லினமிகும். சரிங்களா? பார்த்துக்குங்க. நம் வாழ்க்கையின் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது. புத்தகம் படிக்கும் பொழுது கூர்ந்த கவனம் அறிவை பெறுவதற்கும் வளர்ப்பதற்குமான அடிப்படை தேவையாகும். இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே எங்கெங்கே விளிமை பார்த்தீங்கன்னா தரத்தை வலிமிக்கணும், அறிவை வலிமிக்கணும், அடிப்படை வலிமிக்கணும். இங்கே எல்லாமே இரண்டாம் வேற்றுமை விரி. அதனால தான் இத்து தரத்தை பொறுத்திருக்கிறது, அறிவை பெறுவதற்கும் அடிப்படை தேவையாகும் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள். மாணவர்கள் பெற்றோர்களை தமது நண்பர்களாக பாவித்து நட்பு கொள்ள வேண்டும். தமது இன்ப துன்பங்களை பெற்றோர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்த்திங்கன்னா இரண்டாம் வேற்றுமை விரி எங்கே இருக்குது? அங்கே பெற்றோர்களை வந்திருக்கா, இரண்டாம் வேற்றுமை விரி. அதே போல் ஆக, ஆய், என இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துலலாம் வலி மிகணும். இங்கே ஆகங்கிறதுனால வலி மிகுந்திருக்கு. சரிங்களா? பாவித்து நட்பு கொள்ள வேண்டும். இதில் இருக்கிறது அப்படி போட்டுக்கலாம். ஏன்னா நட்பு சில நேரத்தில் இல்லாமல் கூட கொடுத்துருவாங்க. நட்பு அதை இடத்த கவனிச்சிக்கிங்க. வன்தொடர் குற்றியல் உகரத்தின் பின் வலி மிகும். பூங்கிறது வன்தொடர் குற்றியல் உகரம், இட்டுங்கிறது வல்லின எழுத்து. அதை தொடர்ந்து குசுடு துபுரு குற்றியல் உகரம், அதை தொடர்ந்து வரக்கூடிய வல்லினம் மிகும். ஒரு சில இடத்துல எடுத்துகிட்டு கூட கொடுத்துருவான். அதை கவனிச்சு பார்த்து போட்டுக்குங்க. தமது இன்ப துன்பங்களை இரண்டாம் வேற்றுமை பெற்றோர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு அறியாமையினை அகற்றி பல நல்லவனவற்றை கற்றுக் கொடுக்கும். ஆசிரியருக்கு வன்தொடர் குற்றியல் சொன்ன இல்லைங்களா? வந்திருக்குது. கீழ்ப்படிதல் எப்போவுமே அந்த இதில் பார்த்திங்கன்னா சிறப்பு லகர இழுக்கு பக்கத்தில் வலி மிகுந்து வரும், பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? உண்மையானவற்றை இரண்டாம் வேற்றுமை விரி சரியா கொண்டு அறியாமையினை அகற்றி வந்திருக்குது இல்லைங்களா? பல நல்லவற்றை கற்று வன்தொடர் குற்றியலுகரம் கொடுக்கும். அடுத்து பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து, வேற்றுமை உறுப்புகள் தெரியும் இல்லைங்களா? சேர்த்து முறையான தொடர்களாக ஆக்குக. வேற்றுமை உறுப்பு குமரன் வீடு பார்த்தேன் அப்படிங்கிறது பொருள் இல்லை. இப்போ குமரனை வீட்டில் பார்த்தேன். வேற்றுமை உறுப்புகள் தெரியும் இல்லைங்களா? ஆள், கு, அது, கண். இதுதான் வேற்றுமை உறுப்புகள். இந்த வேற்றுமை உறுப்புகளில் நம்ம சேர்த்து இதை எழுதணும். குமரன் வீடு பார்த்தேங்கிறது பார்த்திங்கன்னா பொருத்தமான இல்லை, அதாவது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக இல்லை. அப்போது குமரனை வீட்டில் பார்த்தேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. மாறன் பேச்சுத்திறன் யார் வெல்ல முடியும்? மாறனுடைய அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ மாறனின் பேச்சுத்திறனை யாரால் வெல்ல முடியும்?
போட்டி வெற்றி பெற்றது, கலைச்செல்வி பாராட்டுகள் குவிந்தன. இப்போ போட்டியில் வெற்றி பெற்றதால் கலைச்செல்விக்கு பாராட்டுகள் குவிந்தன. காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை தரும். காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். அனைவர் அன்பு அழைத்தவன் துன்பம் தர யார் மனம் வரும். அனைவரையும் அன்போடு அழைத்தவருக்கு துன்பம் தர யாருக்கு மனம் வரும். பெற்றோர் மதிப்பு கொடுத்து வாழ்வு உயரலாம். சான்றோருக்கு மதிப்பு கொடுத்து வாழ்வு உயரலாம். சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். அடுத்து இயல் 4. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. தொடரில் உள்ள பிழைகள் பாருங்க. மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. மாநிலம்ங்கிறது நம்ம எந்த நீ போடுவோம்? மாநிலத்துக்கு தன்னகர நீ வரணும். அங்கே ரன்னகர நீ இருக்கு. அப்போது வறட்சிங்கிறது என்னது? இடைநரா இருக்கு. நம்ம வல்லினரா போடணும். வல்லினரா தான். சரிங்களா? கரெக்டு. எங்கள் ஊரில் நூலக கட்டடம் கட்டிடம் அப்படிங்கிறது தவறு. கட்டடம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? அரசுக்கு இடைநரா தான் வரணும். வல்லினரா போட்டிருக்கிறது தவறு. சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. ரங்கன் வெண்கல பாத்திரக்கடை வைத்திருக்கிறார். ரங்கன் வெண்கலம்னு சொல்லக்கூடாது, வெண்கலம் அப்படின்னு தான் சொல்லணும். வெண்கல பாத்திரக்கடை வைத்திருக்கிறார். மானம் பார்த்த பூமி பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. மானம் சொல்லக்கூடாது, வானம். பயிறு இல்லை பயறு. ஊருணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐப்பசி அடைமலையில் ஊருணி நிறைந்தது. ஊருணிக்கு 3 சொல்லி நீ வரணும். இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும். இன்றைக்கு தான் கரெக்டு. இன்னைக்குங்கிறது தவறு. சாயும் காலம்னு சொல்லலாம், சாயுங்காலம்னு சொல்லலாம். கபடி போட்டி நடைபெறும். அடுத்தது சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. பலகைங்கிறது தெரியலைங்களா? பல கூட்டல் கைன்னு பிரிக்கணும். பலகை அப்படின்னா மரப்பலகை. பல கூட்டல் கை பலகை. பல கைகள். பலகையால் ஆன மேசையில் உணவு உண்டனர். பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றியை தமதாக்கினர். தாமரை தா குட்டல் மறை. தானா என்னது? தாமரைங்கிறது ஒரு மலர். தாவுகின்ற மான். தானா தாவுகின்ற, மறைனா மான். மானுக்கு இன்னொரு பெயர் மறைன்னு இருக்குது. பெண்மானுக்கு பேர் மறை. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. காட்டில் தாவுகின்ற மானை, வாழக்கூடிய மானை பார்த்தேன். அதாவது காட்டில் தாவுகின்ற தாமரை வாழும் அப்படின்னு சொன்னால் காட்டில் தாவுகின்ற மான் வாழும். கோவில் கோ கூட்டல் இல்லுன்னு பிரிச்சுக்கலாம், கோ கூட்டல் வில்லுன்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா? கோவில்னா ஆலயம், கோ கூட்டல் இல்லுன்னா அரசன் தங்கும் இடம். கோ கூட்டல் வில்லுன்னு கூட பிரித்து கோ அரசன் அது வில்லு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? கோவில் அப்படின்னா ஆலயம். தஞ்சை கோவில் கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றாக விளங்குகிறது. கூட்டல் இல்லுன்னா கோயிலில் அரசன். கோனா அரசன் தங்குமிடம். போர் வீரர்கள் அரசனிடம் பரிசு பெற்றனர். வெங்காயம்னா உணவுப் பொருள் உங்களுக்கே தெரியும். வெம் கூட்டல் கால்னா காயம்னா பெரிய காயம். தலை கூட்டல் மை. தலைமைனா முதன்மை. ஆளுமை பண்பு கொண்ட முதன்மை பொறுப்பு. தலையில் மை. அடுத்தது இயல் 5. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். நிலத்தை கொளரணும்டா, அப்போதான் வயிறு நிறையும். நிலத்தை கிளற அப்படின்னா உழ வேண்டும், அப்போதுதான் வயிறு நிறையும். அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதானே. அன்னைக்குங்கிறது அன்றைக்கு. அவனுக்கு பணம் கொடுத்துன்னு சொல்லக்கூடாது, கொடுத்து. உதவி இல்லை, உதவி இருக்க வேண்டியது தானே. ஊட்டாண்ட விளாண்ட குழந்தைய அப்பா எங்கே இஸ்துக்குன்னு போனார். வீட்டிற்கு அருகில்னு சொல்லலாம், வீட்டின் அருகில்னு சொல்லலாம். விளையாடிய குழந்தையை அப்பா எங்கே இழுத்து அழைத்து கொண்டு போனார். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளாக சிரமப்படுது. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாட்களாக சிரமப்படுகிறது அல்லது துன்பப்படுகிறது சொல்லிக்கலாம். ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல்லு. ரவை அப்படின்னா இரவு. சித்தப்பனா சித்தப்பாவை அல்லது சிற்றப்பாவை அப்படின்னு சொல்லலாம். காவலுக்கு போக சொல். போவங்கிறது போக. ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க. கடைசி எழுத்து மட்டும். பூட்டிய வீட்டில் பூத்து சிரிக்கிறது முல்லை. விழும் மரங்கள் அழியும் காடு வீடுகள்.
அப்படி என்ன சொல்லியது காற்று, குதித்தாடுகிறது மேகம் வானம், பூத்த மலரொன்று பறக்கிறது தென்றல் காற்று, வானம் அழுகிறது பூமி சிரிக்கிறது மழை. அடுத்தது இயல் 6. கீழ்காணும் தொடர்களில் அடைப்புக்குள் உள்ள பெயர் சொற்களை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக. எடுத்துக்காட்டு, கபிலன் திறமையானவர் என்று குமரன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. அப்போது கபிலன் திறமை இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல் தொடர்களுக்கு ஏற்றவாறு எழுதணும். குமரன் தெரியும்னு சொல்லக்கூடாது, குமரனுக்கு தெரியும். கபிலன் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். நேற்று முதல் அணை நீர்மட்டம் உயர்ந்தது. அப்போது அணையின் நீர்மட்டம்னு எழுதணும். உங்களுக்கு யார் நம்மை என நினைக்கிறீர்கள், உங்களுக்கு யாரால் நன்மை, அந்த நம்மை அப்படிங்கிறது நன்மைன்னு மாற்றிக்கிங்க, நன்மை என நினைக்கிறீர்கள். முருகன் வேகம் என்ற சென்றதும் வேகம் பேருந்தை பிடிக்க இயலவில்லை, வேகமாக சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை. நம்முடைய தேவையின் அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும். பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க. களம் ரெண்டுக்கும் பொருள் வேறுபாடு தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து களம் அப்படிங்கிறது போர்க்களம், களம் அப்படிங்கிறது பாத்திரம். அப்போ தொடரில் அமைச்சிருந்தணும். போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. வளம்னா வளமை, நீர்வளம்னு சொன்னோம். வளம்னா அப்புறம் வலதுபுறம் அப்படின்னு சொன்னோம். ஆற்றில் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. புல் அப்படிங்கிறது தாவரம், ரெண்டாவது புல் அப்படிங்கிறது பறவை. இந்த இல்லு மட்டும் வேறுபாடு பார்த்துக்குங்க. முதல் அகர புல் வந்து தாவரம், பொது அகர புல் இல்லு வந்து பார்த்திங்கன்னா பறவை. வீட்டின் புல்வெளியில் அடிப்பட்ட புல் ஒன்று கிடந்தது. உலைனாவே உங்களுக்கு தெரியும், உலை அப்படிங்கிறது உழைத்தல், உலை அப்படிங்கிறது பிடரி மயிர். தனது முதலாளிக்காக உழைக்கும் குதிரையின் உலை மிகவும் அழகாக இருக்கிறது. கான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கானகம், காடு. கான் அப்படின்னா பார். ஊன் அப்படிங்கிறது உணவு, ஊன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி. 3 சொல்லியின் ஊன்னா உணவு, ஊன் 2 சொல்லியின் இறைச்சி. சிங்கம் மானின் ஊனாக கொள்ளும். திண்மை அப்படின்னா தீமை, திண்மை அப்படின்னா வலிமை. பிறர் செய்யும் திண்மையை பொறுத்தே மிகச்சிறந்த திண்மையாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறர் செய்யும் திண்மையை பொறுப்பதே. திண்மை அப்படிங்கிறது இந்த இடத்துல 3 சொல்லி 2 இடத்துலையுமே வந்திருக்கு. அதை நீங்கள் வந்து கவனித்து முதல்ல வர்றது திண்மையை அப்படிங்கிறது 2 சொல்லின்னா மாற்றிக்கிங்க, சரிங்களா. பிறர் செய்யும் திண்மை 2 சொல்லியின் திண்மையை பொறுப்பதே மிகச்சிறந்த திண்மையாகும். பாருங்கள், முதல்ல வரக்கூடிய திண்மை அப்படிங்கிறது இப்போ இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதை மாற்றி வச்சுக்கிங்க. ரெண்டாவது வரக்கூடிய திண்மை தான் வலிமை, முதல்ல வரக்கூடிய திண்மை தீன்மை. அப்போது முதல்ல வரக்கூடிய இந்த திண்மை 2 சொல்லின்னா மாற்றிக்கிங்க. அடுத்தது 165வது பக்கம். கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் எழுதுக. வானம், பற, நிலவு, தொடு. வானத்தில் பறப்போம், பறந்து நிலவை தொடுவோம். வானத்தில் பறப்போம், பறந்து நிலவை தொடுவோம் அப்படின்னு சொல்லி. சருகு, விழு, மண், அலை. காய்ந்த இலைச்சருகுகள் மண்ணில் விழுந்தன. மண்ணில் விழுந்த சருகுகள் அலைபோல் அசைந்தன. அல்லது மரத்திலிருந்து மண்ணில் விழுந்த சருகு அலையில் அடித்து செல்லப்பட்டது. விண்மீன், ஒளிர், எரி, விழு. விண்மீன் வானத்தில் அழகாக ஒளிர்ந்தது, ஒளிர்ந்த விண்மீன் எரிந்து விழுந்தது. அல்லது விண்ணில் ஒளிர்கின்ற விண்மீன் எரிந்து பூமியில் விழுந்தது. குதிரை, வேகம், ஓடு, தாவு. குதிரை வேகமாக ஓடியது. ஓடிய குதிரையை தாவி பிடிக்க இயலாது. ஓட்டப்பந்தயத்தில் குதிரை வேகமாக தாவி ஓடும். குழந்தை, தளிர் நடை, விடு. குழந்தைகள் தளிர் நடை நடந்தது. நடந்த குழந்தை தடுமாறி விழுந்தது. பச்சிளங்குழந்தை தளிர் நடை நடந்து தரையில் விழுந்தது. திரை, கைத்தட்டல், மக்கள். திரையரங்கில் திரை விலகியதை கண்டார்கள். திரை விலகியதை கண்ட மக்கள் கைத்தட்டினார்கள். அல்லது திரையில் நடிகனை காண்பதற்கு காத்திருந்த மக்கள் அவனை கண்டதும் கைத்தட்டினார்கள். அடுத்தது இயல் 7. மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. ஆற, அமர,
ஆற அமரனா நிதானம் தெளிவு அப்படின்னு சொல்லலாம். ஆற அமர யோசித்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நிதானமாக யோசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஒரு பிரச்சனையில் தெளிவான நல்ல முடிவெடுக்க வேண்டுமென்றால் முதலில் உணர்ச்சி வசப்படாமல் ஆற அமர யோசித்து முடிவெடுக்க வேண்டும். ஸோ பார்த்திங்கன்னா ஆற அப்படி யோசித்து முடிவெடுக்கணும். ஆணி அடித்தார் போட அப்படின்னா எளிதில் பதிதல். அப்படி மனசில் பார்த்திங்கன்னா ஆணி அடித்த மாதிரி ஈஸியாக புரிஞ்சிருச்சு. எங்கள் தமிழாசிரியை நடத்திய குறியீட்டு இலக்கணம் என் மனதில் ஆணி அடித்தார் போல் பதிந்தது. அகலக்கால் தெளிவில்லா வீடு முதலீடு. அகலக்கால் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்திங்கன்னா ஆழம் தெரியாமல் காலை வர்றதுக்கு சமமானதான் அகலக்கால்னு சொல்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி தெளிவில்லாமல் இதில் போட்டால் நமக்கு முதலீடு போனோம்னா நமக்கு இது கிடைக்குமான்னு சொல்லி தெரியாமல் செய்யக்கூடிய செயல். பின்வரும் விளைவுகளை யோசிக்காமல் அகலக்கால் வைத்தால் துன்பம் நேரிடும். வழி வழியாக பரம்பரையாக வழி வழியாகனா பரம்பரையாக வருது. சோழ மன்னர்களின் ஆட்சி வழி வழியாக அவருடைய வாரிசுகளே ஆண்டு வந்துள்ளனர். கண் துடைப்புனா ஏமாற்றுறது. என் தந்தை எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை வந்த போதெல்லாம் தம்பியை அரவணைத்தும் என்னை அடித்தும் ஒரு கண் துடைப்பு நடத்துவார். அடிக்கிற மாதிரி ஒரு பாசாங்கு காட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரபு பிழைகள்னு தெரியும் இல்லைங்களா, ஒளிமரபு வினைமரபு இந்த மாதிரி சொல்லக்கூடியது தான். சரிங்களா. வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. காடுன்னு சொல்லக்கூடாது, வாழை தோட்டம். குயில் கூவும், காகம் கரையும். அப்போ வாழைத்தோட்டத்தில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். முருகன் என்ன பண்ணுறான்னா சோறு சாப்பிட்டுன்னு சொல்லக்கூடாது, சோறு உண்டு பால் பருகினான்னு சொல்லணும். கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார். கோவிந்தன் குடியிருக்க சுவரை எழுப்பி கூரை வேய்ந்தார். கட்டின்னு சொல்லக்கூடாது, எழுப்பி, சுவர் எழுப்பி அப்படின்னு சொல்லணும். கூரை வேய்தல் அப்படின்னு தான் சொல்லணும். வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானைக்குட்டியும் கண்டேன். வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டின்னு சொல்லக்கூடாது, சிங்கக்குருளை, யானை கன்று. ஆட்டுத் தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்து அமைத்திருந்தன. ஆட்டு பட்டியை சுற்றிலும் எலிகள் வலைகள் அமைத்திருந்தன. பனைமட்டையால் கூரை அமைத்திருந்தனர். பனை ஓலையால் கூரை வேய்ந்திருந்தனர் தான் சொல்லணும். பனை ஓலையால் கூரை வேய்ந்திருந்தனர். அடுத்தது பத்தியை படித்து தேவையான இடங்களில் நிறுத்தற்குறியீடுகளை இட்டு எழுதுக. இதில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நேர்கூற்று வரக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா நாம் இரட்டை மேற்கோள்கள் இட வேண்டும். அயற்கூற்று வரக்கூடிய இடத்துல நாம் பார்த்திங்கன்னா ஒற்றை மேற்கோள் இட வேண்டும். இரட்டை மேற்கோள் போகக்கூடிய இடத்துக்கு கீழே என்ன பண்ணணும், அடுத்து கண்டினியூ ஆகக்கூடிய இடத்துக்கு முன்னாடி கமா போடணும். அப்புறம் ஆச்சரியக்குறி வரக்கூடிய இடத்துல ஆச்சரியக்குறி, எங்கள் நிறுத்தற்குறியீடு எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா என்னது டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா நேர்கூற்று, இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னா அயற்கூற்று. சரிங்களா. ஒருவன் தான் சொல்வதை போலவே நேரடியாக சொல்லி அவன் சொன்னான் என்று சொல்லுவது பார்த்திங்கன்னா என்னது நேர்கூற்று. அவர் சொன்னார் என்று அப்படி அவர் சொன்னதாகவே சொல்வது பார்த்திங்கன்னா அயற்கூற்று. புரியுதுங்களா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இடையில கொஸ்டின் மார்க் வந்துச்சுன்னா கேள்விக்குறி இட வேண்டும். அதுக்கப்புறம் ஆச்சரியக்குறி, எக்ஸ்க்ளமேட்ரி அந்த இது. சரிங்களா, அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் கமா வரக்கூடிய இடத்துல கமா, டபுள் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷன் அதான் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி. இதில் இளங்கோவடிகள் சாத்தனாரிடம் முன் செய்த வினை நிறைவேறும் காலம் என்றீர்களே, அவர்களுடைய முந்தைய வினை யாது, அதன் விளைவு என்ன, நிகழ்ந்த காலம் யாது, அதை நீங்கள் அறிந்திருந்தால் கூறுக என கேட்டார். அப்போது இந்த இடத்துல என்னது டைரக்ட் ஸ்பீச், இளங்கோவடிகள் சாத்தனாரிடம் அப்படிங்கிற கமா. முன் செய்த வினை நிறைவேறும் காலம் என்றீர்களே அப்படின்னா நம்ம நேரடியாக சொல்கிற மாதிரி சொல்லணும். என்றீர்களே அப்படின்னு சொன்னால் ஆச்சரியக்குறி. அவர்களுடைய முந்தைய வினை யாதுன்னா கேள்விக்குறிங்கிறதுனால கேள்வி. அதன் விளைவு என்ன கேள்விக்குறி. நிகழ்ந்த காலம் யாது அதெல்லாமே கேள்விக்குறி. இதை நீங்கள் அறிந்திருந்தால் கூறுக அப்படின்னா நேரடியாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு என கேட்டார். சரிங்களா. அடுத்தது இயல் 8 விடைக்கேற்ற வினா அமைத்தல். குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில்தான் இடம்பெற்றுள்ளது. இது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் 10ஆவதுல படிச்சிருப்பீங்க. விடைக்கேற்ற வினா அமைக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு ஏற்ற மாதிரி விடையை நாம் அமைக்கணும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்காது. சரிங்களா. ஆமாம், கட்டாயமாக அதில் வினாச்சொல் இடம்பெற்றிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கேள்விக்குறி இடம்பெற்றிருக்கணும், அது ரொம்ப முக்கியம்.
சரிங்களா. வினாவுக்கான சொல்லும் இடம்பெற்றிருக்கணும். வினா சொல் இடம்பெற்றதோடு மட்டுமல்லாமல் வினா குறியிடப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இடப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அதுக்கு கரெக்டான மதிப்பெண் கிடைக்கும். இல்லைன்னா மதிப்பெண்கள் வழங்க மாட்டார்கள். இதை மற்றதில் இருக்கக்கூடியதை அப்படி பார்த்துங்க. சரிங்களா. இதில் இருக்கிறது பாருங்கள், எல்லாத்துலேயுமே வினா சொல் எப்போது பாருங்கள். ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினா சொல் வந்துருச்சிங்களா. எந்தங்கிறது வினாச்சொல் அது வந்துருச்சு. அதே போல் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை நடுவண் அரசு அமைத்தது அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எப்போது அமைத்தது, எப்போதுங்கிறது வினாச்சொல், அது கேள்விக்குறி. சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவுகின்றன. அப்போது குறியீடுகள் எவற்றிற்கு உதவுகின்றன, அந்த எவற்றிற்குங்கிற வினாச்சொல், அதுக்கப்புறம் வினாக்குறி. அதே மாதிரி தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது. அதாவது அந்த இதில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது எங்குங்கிற வினாச்சொல், அப்புறம் வினாக்குறி. சரிங்களா. ஆமாம். அடுத்து, யதார்த்த நிகழ்வை படைப்பாளர்களுடன் வெளிப்படுத்துவதே ஆவணப்படம் என்கிறார் கிரியோர்சன். ஆவணப்படம் குறித்து கிரியோர்சன் கூறுவது யாதுங்கிற அந்த வினாக்குறி. பிடிஏ வினாக்கள் இதெல்லாமே, இதில் வரக்கூடியது எல்லாமே பிடிஏ வினாக்கள். சரிங்களா. இந்த பிடிஏ வினாக்கள் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. நான் சுடுதண்ணீரில் குளித்தேன். சுடுதண்ணீர்னு சொல்லக்கூடாது, வெந்நீர் அப்படின்னு தான் சொல்லணும். தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதக்கூடியதில் பிடிஏ வினாக்களும் நமக்கு வந்து இதில் கேட்டுட்ருக்காங்க. அதனால் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. இதெல்லாம் எந்த மாதிரியான வாக்கியம், ஏன் இவ்வளவு பின்தங்குகிறாய், ஏன்னு கேட்டிருந்தாவே இது வினா வாக்கியம்தான். நீச்சல் தன்னம்பிக்கையை தரும் செய்தி வாக்கியம், செய்தியை சொல்கிறாங்க. தொடரில் கீழ்காணும் தொடர்களில் பயின்று வரும் சுவைகள் யாது. இது என்ன சுவை வந்திருக்குது. தென்னிந்தியாவிலேயே முதல் தொடர்வண்டி நிலையம் அமைந்த இடம் ராயபுரமேங்கிறது அழுத்தியா சொல்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெருமித சுவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணி அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்க அந்த ஆச்சரியக்குறி வந்திருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியப்பு சுவை, மறுக்கை சுவை இடம்பெற்றிருக்குது. பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க. உலைனா உழைத்தல், உலைனா பிடரி மயிர், உலைனா அடுப்பு. உலை அப்படிங்கிறது அதான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உலைக்கு அருகில் நின்று கொண்டிருந்தது தனது முதலாளிக்காக உழைக்கும் குதிரையின் உலை மிகவும் அழகாக இருக்கிறது. உரிய இடங்களில் நிறுத்தல் குறியீடுக அதை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நான் அந்த இதெல்லாம் பார்த்துங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுனால கமாண்ட் போட்டு சங்ககாலம் தொடங்கி பிற்காலம் வரையில் அவர் ஆண்ட சோழர் வரலாற்றை முழுமையாக ஆராய்ந்தவர். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதலில் மொஹஞ்சோ தரோ அல்லது சிந்துவெளி நாகரிகம் என்ற நூலை இயற்றியவர். அது வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 பயனிலை தொடர், அதாவது கண்டினியூ சென்டென்ஸ், ஒவ்வொரு தொடருக்கும் அடுத்து வந்து அரைப்புள்ளி இடுதல் வேண்டும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஆராய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சென்டென்ஸ் கண்டினியூ ஆகிறதுனால அங்கே அரைப்புள்ளி இடம்பெற்றிருக்குது. சரிங்களா. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுது. விடிஞ்சதும் வீட்டுக்கு ஒரு ஆள் அறிவாள் மம்முட்டியோடு வாய்க்காக்கரைக்கு வந்திடணும். விடிந்த பிறகு விடியற்காலையில் அப்படின்னு சொல்லிக்கலாம். வீட்டிற்கு ஒருவர் அறிவாள் மண்வெட்டியோடு வாய்க்கால் கரைக்கு வந்துவிட வேண்டும். உரிய இடங்களில் வேற்றுமை உருவை சேர்த்து எழுதுக. இதில் முருகன் வேகம் சென்றதும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை. முருகன் வேகமாக சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிழை நீக்கி எழுதுக. கோவலன் மதுரைக்கு சென்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தவறு. கோவலன்கிறது ஆண்பால், அப்போது கோவலன் மதுரைக்கு சென்றான் என்று எழுத வேண்டும். குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓடியதுங்கிறது ஒன்றன்பால், ஆனால் இங்கே குதிரையும் யானையுங்கிறதுனால பலவின்பால், அதனால் ஓடின அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா. அடுத்தது, பின்வரும் பத்தியை கவனமாக படித்து தொடரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். அதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா. இந்த பத்தியை தெளிவாக படித்து பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினுங்க இதை படித்து பார்த்து விடையடிச்சிக்கிங்க. சரிங்களா. இது வந்து ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. சரிங்களா. இந்த பத்தியை படித்து பார்த்து இந்த கொஸ்டின் கேட்டு அதுக்கு அந்த ஆன்சரை மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னு சொன்னால் அந்தந்த ஆசிரியர்களுக்கு அழைப்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்குங்க. சரிங்களா. ஆமாம், யாரும் சந்தேகத்தோடு இருக்க வேண்டாம். எந்த சந்தேகனாலும் எப்போனாலும் நீங்கள் அழைத்து உங்கள் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம். சரிங்களா. ஆமாம், தெளிவாக படித்து வைத்து கொள்ளுங்கள். இந்த பகுதி தான் நமக்கு வந்து ஈஸியாக மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு எளிய பகுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு, பகுதம், புணர்ச்சி எல்லாமே இடம்பெறும். சரிங்களா. அதனால் தெளிவாக படித்து வச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.